வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு கைதிகளுக்கு சிறையில் சித்திரவதை. சீமான் ஆவேசம். விசாரணை கைதிகளாக சிறையிலுள்ள போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகியோரின் குடும்பத்தினரை மதுரை நெல்பேட்டை சுங்கம் பள்ளிவாசலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். சந்திப்பில் மூவரும் விசாரணை சிறை கைதிகளாகவே 15 ஆண்டுகளாக சிறையில் உள்ளார்கள். அவர்களை இப்போது சிறையில் போலீசார் அடித்து சித்திரவதை செய்கிறார்கள். குடும்பத்தினர் சந்திப்பதற்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. இறக்கும் தருவாயில் உள்ள கைதிகளை கூட விடுதலை செய்யவில்லை. இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு எனறு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார்கள். அவர்களை சிறையிலேயே வைத்து தான் பாதுகாப்பீர்களா? இஸ்லாமிய தாய்மார்கள் சிந்தும் கண்ணீர் இந்த ஆட்சியை வீழ்த்தும். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக வாக்குறுதி அளித்தார் ஸ்டாலின். ஆனால் இதுவரை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. உடல்நிலை காரணம் கருதி கைதிகளை விடுதலை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த அரசு விட முடியாது என பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. குற்றத்தை ஒத்துக்கொள்ளுமாறு சிறையில் கைதிகளை அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றனர். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இதை கண்டித்து மதுரையில் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளோம். இவ்வாறு கூறினார். தண்டனை வழங்கப்பட்ட விசாரணை அதே போல அவங்கள தனிமை சிறையில் மிகப்பெரிய இந்த மாதிரி நாடுகளும் நிறைய இதை வந்து சொல்லி வடிக்க முடியாமல் அவங்க பிள்ளைகள் நான் வந்து கேட்டு ஏற்கனவே இந்த மாதிரி முதல்ல சிறைக்கு தாக்கல் செய்யும்போது ஒரு சிறை அதிகாரி அவர் இஸ்லாமிய சிறை அதிகாரி வச்சு தான் தாக்கல். அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அதையும் நான் எங்கள் அப்பாலாம் பாஷா பாய் வந்து 80 வயதுக்கு மேலே தொட்டுச்சு. அப்போ ரொம்ப உடல் நினைச்சு இனிமேல் நான் என்ன யார் செய்தி என்னை விடுதலை வாங்கிட்டு நான் பேர பிள்ளைங்களோட கடைசி காலத்தில் இருந்துட்டு நல்லா படைச்சிட்டு அப்படின்னு அவங்க விடுதலைன்னு சொன்னதெல்லாம் உலகத்திலேருந்து விடுதலை தான், சிறையிலேருந்து விடுதலை. பேச்சுக்கு பேச்சு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புலாம் இப்படி சிறையிலே 20 வருஷமாக வச்சு பத்திரமா பாதுகாக்கிறீங்க. அந்த பாதுகாப்பாக கேள்வி எதுக்கு அடிக்கணும்? உயர் பாதுகாப்பு சிறைக்குள்ள அறைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அலைபேசியை பயன்படுத்தினாங்க, அதை பயன்படுத்தினாங்க. உனக்கு தெரியாமல் எப்படி உள்ள போச்சு? அப்போ அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? நீயா அவங்கள பெற்ற தாய் வந்தபோது அந்த முகத்தை காட்டி ஒரு வார்த்தை பேச பிடிக்காத சமூகம் என்ன? இது என்ன முற்போக்கு, என்ன சீர்திருத்தம், என்ன மானுட ஆட்சி, இது என்னது? சிறை என்பது ஒருவர் செய்த குற்றத்தை அதை கண்டித்து வருந்தி திரும்பி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பது தான் பொறுப்பு. ஆனால் காந்தியடிகளே சிறை என்பது ஒரு மனநல மருத்துவமனை தானே ஒழிய கொடைக்காலம் அல்லங்கிறது. ஆனால் காந்தியடிகளின் குச்சை கண்டிக்கிறது, கண்டித்து திருச்சி இது அந்த சிறைக்கிலே வச்சு கொள்றது, விசாரணை இப்படி அடித்து கொள்வது, சிறைக்கில வச்சு அடிச்சு கொள்வது. இங்கே வெளியில் தெரியுது, இங்கே தெரியல, அவ்வளவுதான். ஆட்சியாளர் இன்னைக்கு இருக்கிற ஐயா முதல்வர் அவர்கள் தான் பேசினார். இன்னும் நான் காணொலி இருக்கு, நான் வேணா ஊடகவியலாளர் கலந்து அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்கள், எனக்கு அதிகாரம் தாருங்கள் கேட்டது. என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணைக்கு சொல்ல பேசுவது. அப்ப நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவின் சிறைவாசிகளா இருக்குது, வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளாக வரோம்? நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிருக்கிறார். 4 நாள்ல முடிஞ்சு போச்சு.
இதை விட கொடுமை, 3 சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டா எங்களுக்கு வயதாயிருச்சு, எங்களுக்கு முள் விடுதலை செய்யுங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தவர் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணங்கிறதே அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படி நீங்க கொண்டு போகணும் மக்கள்கிட்ட விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது. அதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த அரசு பதில் மணி தாக்கல் செய்து உடன் பிறந்தார்களே. இவர்கள் என்ன மனநிலையில் சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள். 25 வருஷம் கழிச்சு சொல்லு இன்னும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள். இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் பண்ணு. ஆனால் வெளியில வந்து நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு இன்னும் பேசுது. கொடுமையில எங்களுக்கு நாங்கள் கையேறு நிலையில் அதிகாரம் மற்றும் நிற்கதியாக நிற்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி போராட்டம் தான். போராட்டம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்லை, போராடி சாதிக்க வேண்டிய காலத்துக்கு நிற்கிறோம். அதனால எங்கள் பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும். 2வது இந்த தேவையற்று தாக்குறது, அடிக்கிறது, எவன் கேட்பான் அவனுக்குன்னு யார் இருக்கா அந்த எண்ணத்துல நீங்க தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்க அடிச்சுட்டு இருக்க நல்லா இருக்கு. ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க, அப்ப நாங்கள் கட்டணத்தை சேமிச்சு இப்பவும் மறுபடியும் அதையே செய்யும். நாங்கள் வந்து இந்த தாய் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் போராட்டம் தான். அதனால இப்ப தொடர்ச்சியா எனக்கு வந்து இந்த தொடர் போராட்டங்களும் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்தேன். எங்கள் விடுதலைகளை பிள்ளைகளின் விடுதலை செய்தேன். அதுக்கு மேலே நல்லா இருக்காங்க. எனக்குன்னு ஒரு அதிகாரம் வரும்போது நானே கதை திறந்து விடுதலை செய்வேன். அவ்வளோதான். கோரிக்கை வைக்கிறோம், போராட்டம். எங்கள் சிக்கல்களை எங்கள் பிரச்சனைகளை அதிகாரங்கள் காது கொடுத்து கேட்கல, அதிகாரங்கள் கவனத்தில் எடுக்கல அப்படின்னா எளிய மக்கள் எங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. வேற என்ன இருக்கு? அந்த களத்தில் உறுதியா நிற்கிறோம். இந்த தடவை இன்னும் பல மடங்கு பாய்ந்து நாங்கள் அதிகாரத்தை வெல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். என்ன கற்பிச்சிருக்காரு, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நம்பினாரே, அது கேட்டது பதில் தீமையை நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன். நாங்கள் நன்மையின் பக்கம் நிற்கிறோம், சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். இந்த தீமைகளை நன்மையை வச்சு ஓடிப்போம். வரலாறு எங்களும் காலச்சக்கரம் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் கீழே இருப்பவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். இன்னைக்கு நீ மேலே இருக்கிற அதிகாரத்தில் இருக்க, நாங்கள் முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நாங்கள் அதிகாரத்துக்கு போவோம், நீ முச்சந்திக்கு வருவேன். இதான் நடந்து வரலாறுங்களும். அப்ப இன்னைக்கு நடக்கிறதா நிஜம்னு நினைச்சு நிரந்தரம் நினைச்சிருந்துடாதீங்க. எளியோர் சிலர் வலியோர் தம்மை வதையை புரிகுவதா போடுதல, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவாங்கிறாங்க புரட்சி பாவலர். இதே இந்த அதிகாரம் நிரந்தரம் நினைச்சா ஆடாது. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா சிறைவாசிகளும் கொடுக்குற நடைமுறையா எங்களுக்கு கடைபிடிங்க. எங்கள் தாய்மார்கள் எங்க குடும்பத்து பிள்ளைகள் பார்க்க வந்தா மனுவுக்கு அனுமதிங்க. அவங்களோட ஆசுவாசப்படுத்தி ஆறுதலா 2 வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அனுமதிங்க. தூரத்தில் இருந்து கையை கூட ஆட்ட விடலன்னு மாலிக்கூட இந்த தாய் பேசுறா. நீ பதில் வச்சிருக்கீங்களா? பதில் வச்சிருக்கீங்களா? அப்படியே மனசுக்குள்ள வழி அடிச்சு கையை பிடிச்சிட்டா, அண்ணா இவர் மகளை பக்கத்தில் வச்சுக்கிது மருமன். இந்த பிறக்கும்போது உள்ள போனாருன்னா 18 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு நிக்கா பண்ணி கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லைன்னா அதுக்காவது அவரை வெளியில கொண்டு வாங்க கையை பிடிச்சி அழுகிறது எனக்கு இன்னும் கேட்கும். நான் அவளை விட அவள் அழுகிறா, நான் அழுகலை. அவள் தான் அவளை மாதிரி எளிய மகன் தான். எனக்கு அதிகாரம் இல்லையே. சொன்னல இந்த மக்கள் பாவம். யாராவது ஒருத்தர் அன்பா 2 வார்த்தை சொல்லிட்டா இவன் தான் நமக்கான தலைவன் பின்னாடி போயிடாண்டா. அதாண்டா பிரச்சனை. எங்கள் மார்க்கம் தான் இஸ்லாமிய ஒழிய நாங்கள் மொழியால் இனத்தால் வெறுத்த தேசிய இனத்தின் மக்கள் தமிழர்கள். நாங்கள் நாதியற்றவர்களோ நிற்க ஒன்றும் கேட்க ஆளற்றவர்களோ ஒன்றும் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால ஆகஸ்ட்ல இதே ஒரு அறிவிப்பா செய்யற மிகப்பெரிய போராட்டத்தை இதே மதுரை மண்ணில் இதே என் தாய்கள் தங்கைகளுக்கு முன்னாடி நான் மாபெரும் போராட்டம் கப்பத்தை எடுத்து எங்க பிள்ளைகளை தொடர்ந்து நிப்பாட்டு திருப்பி நான் மனு போட்டு எங்க அண்ணனோட வந்து நான் பார்ப்பேன். மாறுபடி தோற்றிங்க சித்திரன்னு செயலே முற்றுகையிட்டு போராட்டம்.
உங்களை எல்லாரும் எனக்கு வந்து வேற வேலை கிடையாது. எங்க ஊர்ல கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்ட மாதிரி நான் ஆத்தால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நீ நேர்ந்து விட்ட எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் போட்டியிடுறது வெல்றதெல்லாம் 5வது 6வது கடமை தான் எனக்கு. என் நிலத்தை வளத்தை காப்பது, மக்களின் நலத்தை பாதுகாப்பது, என்னை பெற்ற தாய்மார்களின் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லை நாங்க, அதுக்கான காரணத்தை கண்டு துடைக்கிறதுக்கு தான் நாங்க இந்த களத்துல நிற்கிறோம். அதை கவனத்தில் வச்சுட்டு ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும். இந்த வழக்கை நீட்டிக்கணும், அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் வழக்கை எடுக்க முன்னாடி போதுதான். அதுதான் இது எங்களுக்கு வேறு வழி கிடையாது. போராடி தான் நாங்கள் இந்த அம்பேத்கர் சொன்னது மாதிரி இடம் கொடுத்த உரிமைகளை பிச்சை எடுத்து தர முடியாது, போராடி தான் நான் பெற்றாருக்கிறேன். எங்களுக்கு எங்கள் உரிமையை எங்கள் விடுதலையை நாங்கள் போராடி தான் பெற்றாங்க. அனுமதி கொடுத்தா போராடுவேன், அனுமதி கொடுக்கலைனாலும் மீறி போராடுவேன். என்ன அதிகபட்சம் வழக்கு தானே, சிறை தானே, அதெல்லாம் 5 6 எங்களுக்கு தெரியல. அது ஒன்று. எனக்கு 100 கேள்விகள் இருக்கு, அதை என் மக்களுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்திற்கு எழுப்பும். பாஸ்வேர்டு திருடி மோசடி பண்ணிருக்காங்க. அது அதிகாரிகளுடைய பாஸ்வேர்டே திருடி இருக்காங்க. இதனால மண்டலத்தில் எல்லாத்தையும் திருடர்களை நீங்க அதிகாரத்தில் வச்சா அப்புறம் பாஸ்வேர்டு திருடுனா படத்து திருடுறாங்க. நான் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. ஓரணியில் கூடுறதை இதுதான். ஓரணியில் கூடுவோம்னு சொல்றது கூடி திருடுவோம், கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை பண்ணுவோம். நீங்க எல்லாம் தானே கேட்கணும். நீங்க என்கிட்ட கேட்குறீங்களே, 4 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மண் காக்காம, மொழி காக்காம, மானம் காக்காம. இப்பதான் மண் காக்க போறீங்களா? இவள் நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணெல்லாம் அள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம், நாங்க தான் திருடி தின்னுட்டு இருந்தோம். மலையை கல்குவாரிமா, மலையை எம்சாண்டு நொறுக்கி விற்றோம், ஆத்து மணல் எல்லாம் அள்ளி விற்றோம், நாங்க தான் விற்றோம். மொழியை நாங்க தான் சிதைச்சு அழிச்சோம். எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில எங்க தமிழ் எழுத்து இருக்குதா பார்ப்போம்? எழுத்து இருக்குது, அது என்ன மொழியில இருக்குது? ரெயின்போவா அப்படி தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்கன்ட்டு, வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லல. இதான் அவங்க தமிழ் மொழி காக்குறது. அடுத்து மானம். எங்களுக்கு மானம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க இருக்கா? தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம், சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை 1000 500 வேட்டி சேலை அரிசி பருப்பு சாராயம் பணத்துக்கு கையெந்த பிச்சைக்கார கூட்டமா மானங்கட்ட கூட்டமா மாத்திட்டு இன்னைக்கு வந்து மண் காக்குறேன், மொழி காக்குறேன், மானம் காக்குறேன். அதேதான் நானும் சொல்றேன். உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம். யார்கிட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம்? தாய் தங்கையினுடைய கண்ணீரை கொண்டு போங்க. ஆகஸ்ட் 1 வாரத்துல மிகப்பெரிய போராட்டம் இருக்குங்கிற செய்தியை கொண்டு போங்க. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க துலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.